prepone and revert back. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க நம்ம இமெயிலில், அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த மெயில் பாருங்களேன். Dear all, this is to inform you that the scheduled meeting has been preponed due to unforeseen circumstances. However, after further discussion, we have decided to revert back to a future date that accommodates all participants. We will communicate the revised date and time shortly. Kindly bear with us. Extend your cooperation. Thank you for your understanding. இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. Hi, my name is Suchitra Manikandan and you are watching me in my YouTube channel. Welcome to Suchi Miss channel. Okay, ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட மெயில்ஸ் நமக்கு வருது. நாமளும் நிறைய பேருக்கு மெயில்ஸும் அனுப்புகிறோம். ப்ரொஃபஷ்னல் மெயில்ஸை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் மெயில்ஸில் சில நேரங்களில் நம்ம பண்ணுற தப்பெல்லாம், வெதர் இட் இஸ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், எல்லாமே வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸில் அது சரியாயிடுது. பட் தெர் ஆர் சர்டன் டேர்ம்ஸ் தட் வி யூஸ் வித்தவுட் நோயிங் இட் இஸ் ராங். பல நேரங்களில் அது என்ன ஆகிடுச்சுன்னா, கரெக்டாக பேசுகிறவங்கள கூட அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து நம்ம தப்பாக கைட் பண்ணுறோம். இப்படி கரெக்டான விஷயத்தை மறந்து போயிட்டு தப்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அது ஒரு பெரிய பூதாகாரமான எரர் மாதிரி நிற்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீபோன். ஆக்சுவலாக போஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து ப்ரீ இல்லையா, அதனால் வந்து போஸ்ட்போன் அப்படின்னா தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்றத ஆப்போசிட்டில் வந்து ப்ரீபோன் கொஞ்சம் முன்னாடி மாற்றிட்டாங்க அப்படின்னு நாமெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டோம். உண்மை என்னென்னா, இந்த ப்ரீபோன்ற வார்த்தை இங்கிலீஷ் அகராதியிலே கிடையாது. நம்புவீங்களா? ஸோ ஒரு விஷயம், ஒரு மீட்டிங் வந்து முன்னாடி டேட்டில் வந்துடுச்சுன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, the meeting has been rescheduled to an earlier date. ஸோ அந்த ப்ரீபோனுக்கு பதிலாக rescheduled to an earlier date, அது வந்து ஒரு ஃப்ரேஸெல்லாம் அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் யூ கேன் மென்ஷன் ஈவன் டேட் ஆல்சோ. அடுத்த பெரிய பிளண்டர் என்னென்னா ரிவர்ட் பேக். மை காட், ரிவர்ட்டுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு பதிலுக்கு ரிப்ளை அனுப்புங்க, பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்கள கேட்குறோம். அதுக்கு நம்ம பேக் கூட சேர்த்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பேக்குன்னு சொன்னாலே அது ஹியூமன் பாடியோட பேக் சைட் தான். ஸோ எப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் ரிப்ளை கேட்குறீங்க, அப்படியே பின்னாடி திரும்பி முதுகு காட்டிக்கிட்டே ரிப்ளை பண்ணணுமா? வாட் டஸ் தட் மீன்? ஜஸ்ட் சே ரிவர்ட், தட் இஸ் மோர் தென் இனஃப். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், we will revert with a new date soon. போதும். ரிவர்ட் பேக் வித் a new date தேவையில்லை, பேக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது நம்ம தெரியாமையே பயன்படுத்தி பக்கா இந்தியனிசம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்படி இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இல்லையே, இதுதான் காலங்காலமாக யூஸ் பண்ண, என் பாஸ் எனக்கு சொன்னாங்க, என் வீட்டில் இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்றாங்க. பட் when you look at a larger scale, ஒரு குளோபலாக இதை பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் doesn't accept this phrase actually. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இந்த இமெயில் பாருங்கள். Dear all, the meeting has been advanced to புது டேட்டு due to internal changes. Details regarding time and agenda will be shared shortly. Kindly revert with your availability or any concerns. As simple as that. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மல் இங்கிலீஷ். இதை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் மெயில்ஸில் ப்ரீபோன் பயன்படுத்தாதீங்க, அட்வான்ஸ் சொல்லுங்கள். ரிவர்ட் பேக் சொல்லாதீங்க, ரிவர்ட்னு சொல்லுங்கள். I hope this video gives you a clarity. Thank you for watching.